நம்ம உலகம் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே கிட்டத்தட்ட 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால் ஒரு பர்டிகுலரான இடத்துல கேஸஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அப்புறம் டஸ்ட் எல்லாமே வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. ஸோ அதுதான் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தான் நிறைய கிரகங்களும் நம்மளோட ஏர்த்தும் உருவாச்சு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி உயிர்கள் வாழ தகுதியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா பிக் பேங் தியரி நடந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பூமியில் அட்மாஸ்பியரும் இல்லை, தண்ணியும் இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம பூமியில் வெறும் லாவா, அதாவது நெருப்பு குழம்புகள் தான் இருந்தது. ஸோ இப்படி இருந்த நம்மளோட பூமி எப்படி இப்போ இருக்கிற மாதிரி பிரைட்டாக மாறிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தியா அப்படிங்கிற இன்னொரு பிளானட் வந்துட்டு நம்ம பூமி மேலே மோதிச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பூமியில் இருந்து ஒரு சின்ன பிளானட் வந்துட்டு உருவாச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலா. ஸோ இதுக்கப்புறமா நிலாவும் தியாவும் மிக்ஸ் ஆகி ஒரு புது பிளானட்டாக உருவாச்சு. இப்போ தான் நம்மளோட எர்த் பிரைட்டாக அட்மாஸ்பியரும் வாட்டரும் நிறைஞ்ச ஒரு புது உலகமாக உருவாச்சு.